Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே என்னோட ஹாப்பி நியூ இயர் விஷஸ் அண்ட் இந்த நியூ இயர் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் சக்ஸஸும் நிறைஞ்ச ஒரு லக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பப்ளிஷ் பண்ண லேட் ஆயிருக்கு, பட் ஸ்டில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் lilac கலர் பேஸ் பண்ணி ஒரு மேக்கப் டியூட்டோரியல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் லுக் வந்து ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். பார்ட்டி லுக்ஸ்க்காகவும் சரி, வெளியில் அவுட்டோர்ஸ் ஏதாவது பண்ணணும், வெக்கேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தேட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது ப்ளம்போட ஆயில் மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பொறுத்தளவுக்கு உங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நான் மேக்கப் பண்ணணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது வந்து ஐப்ரோஸ் தான் பண்ணுவேன். அண்ட் அது வந்து எப்போவுமே வந்து மியூசிக் ஃப்ளார் ஜெல் லைனர் அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஐப்ரோஸ் வந்து பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. எப்போவுமே ஏதாவது ஸ்பூலி இந்த மாதிரி ஏதாவது ப்ரஷ் எடுத்து நம்ம லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண அந்த கோடானது எல்லாமே ஸ்மஜ் ஆகி உங்களுக்கு நீட்டாக நேச்சுரலாக இருக்கும் ஐப்ரோஸ் பார்க்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐபிஏவோட கன்சீலர் நான் வந்து ஐலெட்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஐபிஏ கன்சீலர் பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வாங்கினதுலேயே வந்து ஒரு மொக்க கன்சீலர்னே சொல்லலாம். ஸோ எனக்கு பிடிக்கல, நீங்களும் இந்த மாதிரி பிடிக்காத கன்சீலர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஐலெட்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஐஷேடோ பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், கன்சீலராக யூஸ் பண்ண முடியாட்டி கூட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஷேடோஸ்க்கு வரும். ஸோ ஐஷேடோஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட் ஷேட்ஸும் ஒரு மெட்டாலிக் ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். நான் காமிச்சிருக்கேன் அந்த 3 ஷேட் தான். ஸோ வேறு எந்த ஷேடும் நான் பெருசாக பயன்படுத்தலை இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிங்க்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம், லைட் கலர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து என்னோடய க்ரீஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த நேச்சுரலாக வந்து கலர்ஸ் வந்து பில்டப் ஆனது மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அடுத்தது தான் நம்ம வந்து டார்க் கலர் வந்து ஒரு பர்பிளிஷ் கலர் எடுக்கிறோம். ஸோ அந்த பர்பிள் கலரை வந்து இன்னர் கார்னர்ஸ் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸில் வந்து நான் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணி ஸ்மச் பண்ணி பிளெண்ட் பண்ணியதுக்கப்புறம் அந்த மெட்டாலிக் ஷேடை வந்து நான் கையாலேயே எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே மெட்டாலிக் ஷேடை வந்து கையில் அப்ளை பண்ணுறங்காட்டி உங்களுக்கு இன்னும் அந்த மெட்டாலிக் ஷேடை வந்து உங்களுக்கு வந்து டாப்அப் பண்ணி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஜல் வந்து கிரோவோட காஜல் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பர்பிளும் ப்ளூவும் நல்லா கோஆர்டினேட்டிங்கான கலர்ஸ்னால நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் எலேகல் ப்ரோ கன்சீலரோட ஃபவுண்டேஷன் நான் எடுத்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஐ லேஷஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஆஃப் கேமராவில். காஜலுக்கு அப்புறம் நான் வந்து காஜல் போட்டதுக்கப்புறம் அது மேலே நான் வந்து மேட் ஃபினிஷ் பவுடர் மாதிரி ஐஷேடோவில் எடுத்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சீலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எலேகல் ப்ரோ கன்சீலர். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின் வந்து செட் ஆகிறதுக்காக அதுக்கு மேலே நான் வந்து மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வெளியில் போட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்ட லுக் கொடுக்கும், நீங்கள் ஃபவுண்டேஷனே போடாட்டி கூட. ஸோ இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் என்னோடய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் டூ வாட்ச் தட். அதுக்கப்புறம் இது எல்லாமே செட் ஆகணும். அதே மாதிரி எனக்கு டியூவி ஃபினிஷ் வேணும்னு நினச்சங்காட்டி நான் நிக்ஸோட டியூவி ஃபினிஷ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஐ லேஷஸோடு நான் வந்து இந்த ஃபைனல் லுக் வந்து எடுத்து பார்த்தேன். பட் எனக்கு இது கொஞ்சம் கிளாமியராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஐ ரியலி லைக் சிம்பிள் அண்ட் சப்டில் லுக்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னோடய ஐ லேஷஸை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் கொஞ்சம் ப்ளஷ்ஷும் ஹைலைட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயும் நான் காமிச்சிருக்கேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப் ஆயிடுச்சு அந்த டைம் பார்த்து. ஸோ ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட். பட் மோஸ்ட்லி இங்கே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் மிஸ் கிளேரோட ப்ளஷ்ஷு ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். So I hope you guys like this video and I'll see you guys in the next video. Please take care. Bye.